ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி டெய்லரிங் இன்ஸ்டியூட். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஷாஹரா பேண்ட்டு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம லென்த் வந்து 14 எடுத்துருக்கிறேன், 4 பீஸாக மடிச்சிருக்கிறேன். இந்த கிராச் லைன் வந்து 11 வச்சு 1 இன்ச்சு இதுக்கு வந்து கிராஸ் கொடுத்து அதை அப்படியே வந்து வெட்டி எடுக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சு வந்து கிராஸ் கொடுத்து வெட்டியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் பேண்ட்டு கரெக்டாக இருக்கணுன்ற மாதிரி. இது வந்து நம்ம வந்து மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு வந்து விட்டுருக்குறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கனாக்கா 4 லேயர் இருக்குது. மீதி இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கணும். அகலம் வந்து பார்த்திங்கன்னா 22.5 இன்ச்சு இருக்கும். இந்த அகலம் வந்து 22.5 வரும் உங்களுக்கு. நீட்டு வந்து பார்த்திங்கனாக்கா 35 வச்சுருக்கேன். ஏன்னா இது அகலத்தில் தான் நம்மளுக்கு தேவைன்றதுனால நீட்டு அவ்வளோ எடுத்துருக்கேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். இது இப்படி தான் வைக்க போகிறோம். நம்ம அகல வாக்கில் வச்சு இந்த பேண்ட்டுக்கு இப்படி ஸ்டிச் பண்ணிட போகிறோம். வாங்க ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 சைடையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். டபுள் ஸ்டிச் 2 சைடும் டபுள் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ இதை ஸ்டிச் பண்ணியாச்சு 2 பக்கமும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேண்ட் லென்த்துக்கு வர மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம். நம்ம பலோசா பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அந்த மாதிரி இந்த மேல் பாட்டத்தை ஸ்டிச் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு தையல் போட்டுட்டு நாடாக்கோ இல்லை எலாஸ்டிக்கோ மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும். எலாஸ்டிக்கு போடுறதா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டு மடிச்சிடுங்க. இல்லை நான் நாடாவே போட்டுக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மடிச்சுட்டு நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம அங்கே ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு ஓப்பன் வச்சுருப்போம். அந்த ஓப்பனில் கரெக்டாக வந்து நாடா போட்டுடலாம். நம்ம இப்போ நான் நாடா தான் போட போகிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஓப்பன் தெரியுது பார்த்திங்களா, அந்த ஓப்பனில் அப்படியே மடிச்சுக்கிறேன். மடித்து அப்படியே வந்து உள்ளுக்குள்ளே ஓப்பன் வரும். இப்போ அப்படியே வந்து ஃபுல்லாக ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த ஓப்பன் இருக்குது இல்லைங்களா, இந்த ஓப்பன் பக்கம்தான் நம்ம வந்து அந்த ஃப்ரில்லை வந்து வைக்க போகிறோம். இப்போ இதை வந்து திருப்பிக்கலாம். அந்த இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த 2 சைடை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம 4 பீஸ் இல்லையா, 4 பீஸில் 2 பக்கம் வந்து நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது வரும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வித்து கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் வந்து வித்து கம்மியாக வச்சுக்கலாம். நிறைய வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இப்போ நான் வந்து 37 எடுத்திருக்கேன். இப்போ 37 டபுள் ஆக்கியிருக்கேன் நான். நீங்கள் வந்து இந்த பக்கமும் 30 அந்த பக்கம் 30 கூட வச்சுக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். அந்த சுருக்கம் வந்து நீங்கள் நல்லா ஃப்ளாராக வேணும்னா ஃப்ளாராக வச்சுக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 3 லேயர் 4 லேயர் இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 லேயரோட இது கூட நான் வந்து போடுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃப்ளார் வர மாதிரி வந்து இந்த லேயர் வரும். நீங்கள் வந்து எந்த டாப்புக்கு ஒன்றுனாலும் இதை வந்து போட்டுக்கலாம். கீழே வந்து மடித்து தைச்சிக்கலாம். அந்த ஓரம் கார்னர் வந்து கீழே மடித்து இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சில் மடித்து தைச்சிருங்க. அப்படி இல்லைன்னாக்கா உங்கள்கிட்ட வந்து ஜிக்ஸாக் இருக்குதுன்னு அதையும் போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி நான் வந்து பெரிய பெரிய ஃப்ரில் வச்சுருக்கேன். பட் இந்த மாதிரியும் ஃப்ரில் வச்சுக்கலாம். கிளாத் கம்மியாக இருக்குதுன்னும் போது நம்ம ஊசி த்ரெட்டில் வச்சு அதை வந்து நல்லா வந்து சுருக்கம் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிளாத் அதிகமாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த போட்டத்தில் இருக்கிற அளவை வந்து இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இதை வந்து அப்படியே வந்து இந்த ரவுண்டை வந்து ஏற்றிக்கலாம். இப்போ அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நல்லா வந்து அழுத்தி அதை வந்து ஃப்ரில்லும் பாட்டமும் வந்து ஒரு மாதிரி ஷ்ரிங்க் ஆகிற மாதிரி தைக்கக்கூடாது. கரெக்டாக ஈவனாக வந்து துணியை இழுத்து பிடிச்சிடாமல் ஒரு வாட்டி வச்சு தைச்சிட்டிங்கன்னா திருப்பி அதை வந்து திருப்பி பிரிக்கிற மாதிரி இருக்காது. அதனால் அழகாக தைச்சிருங்க. இது ரொம்ப சிம்பிளான பேண்ட்டு தான். ரொம்ப வந்து பெரிய கஷ்டப்பட்டு தைக்கணுன்ற மாதிரி இருக்காது. இது ரொம்ப வந்து ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லைனிங் கொடுத்தும் ஸ்டிச் பண்ணுறாங்க. இப்போ நிறைய வந்து இது ரொம்ப ட்ரெண்டியாக வந்து போயிட்டுருக்கு. இந்த பேண்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். நல்ல பெருசாக வந்து நீங்கள் வந்து அழகாக வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி 1 இன்ச்சுக்கு இந்த சைட் ஜாயிண்ட் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். இங்கே வரும்போது ஒரு 1/2 இன்ச்சுக்கு அளவு வச்சுக்கோங்க. நான் ரொம்ப 1 இன்ச் வச்சுட்டாலும் நம்மளுக்கு வந்து இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதனால் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவில் க்ளீனாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்டிச் வேணும்னா டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த 1 இன்ச்சுக்கு அந்த கீழே வந்து இந்த கால்லேருந்து அந்த காலுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு தையல் போட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சக்தி டெய்லரிங் இன்ஸ்டியூட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாருங்கள், இவ்வளோதாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் சொன்ன மாதிரி தான் ஃப்ளார் வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மியாக வந்து அதை வந்து இது பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.